செய்ததனால் அவனுக்கு சக்கரவர்த்தி என்ற பெயர் வந்தது. ஆனால் ஆடுவன் தலைக்கேறிவிட்டது. ஏனென்றால் வைத்து இருப்பதை வைத்து வாழ வகையற்றவன் தேவலோகத்தை அடைய வேண்டும், மரகதத்தை அடைய வேண்டும், இந்திராணியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆணவம் கொண்டு விட்டார். 99 அஸ்மேகத்தை செய்து விட்டார். 100 அஸ்மேகத்தை செய்தால் தேவலோகத்தை கைப்பற்ற முடியும். தேவர் 3 அனைவரும் என்னையே துதிக்கின்றார்கள். இவள் 100 அஸ்மேகம் செய்து விட்டால் இவர்கள் அனைவரும் தொல்லை நாராயணா கோவிந்தா என்று துதிக்கின்றார்கள். ஆனால் இப்போது ஜலகண்டாபுரி சென்று மாவனியிடம் ஓரடி மண் தானமாக கேட்க போகிறேன். சென்று அதன் பிறகு அவருடைய ஆணவத்தை அடக்கிறேன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் என்ன மூர்த்தியில் முதல்வராக இருக்க வேண்டிய அந்த ஈசன் உமா மகேசன் நம் அனைவரையும் காத்து ரட்சிக்க வேண்டும். இந்த ஜலகண்டாபுரியிலே ஜலகண்டா சோழனுக்கும் சுமதி அம்மையாருக்கும் மகனாக பிறந்து பிறக்கும் போதே தாய் தந்தை இழந்து நான் வாழ்ந்து வருகிறேன். ஆனால் இந்த உலகத்தில் இதுவரை யாருமே பெறாத சக்கரவர்த்தி என்ற பட்டத்தையும் பெற வேண்டும், இந்திர பதவியான வேண்டும், சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை பெற வேண்டும். ஏன் தெரியுமா? இதுவரையில் தானவ குலத்தில் பிறந்தவர்கள் யாருமே சக்கரவர்த்தி பட்டத்தை அடைந்தவர்கள் கிடையாது. அது மட்டுமல்ல, இந்திர பதவியும் அடைந்தது கிடையாது. ஆனால் நான் அடைய வேண்டும். இந்த மாவலி சக்கரவர்த்தி என்ற பட்டத்தையும் அடைய வேண்டும், இந்திர பட்டத்தையும் அடைய வேண்டும் என்றால் அஸ்வமேதையாக 100 செய்தேன் அடையலாம் என்று இருக்கிறேன். அதனால் இதுவரையில் 99 அசுமேத யாகங்களை முடித்து விட்டேன். இருப்பது ஒரு யாகம். அந்த ஒரு யாகத்தை செய்து விட்டால் இந்திர பட்டத்தை அடையலாம். அது மட்டுமல்ல, மாவலி சக்கரவர்த்தி அந்த 100வது அசுமேத யாகத்தை இப்பொழுது ஆரம்பிக்கிறேன். அதனால் ஆரம்பிக்கும் இந்த நல்ல நேரத்தில் யார் எதை கேட்டாலும் சரி தானமாக தாராளமாக வாரி வழங்கலாம். யார் வருகிறார்கள் என்று ஆமா, இதுதான் ஜலகண்டாபுரி என்று நினைக்கின்றேன். யாரும் இல்லையே. வாருங்கள் வாருங்கள். ஆமா, உங்களை பார்த்தால் ஏதோ குட்டையாக காணப்படுகிறீர். ஆமாம், குட்டை பிராமணன் போல அல்லவா இருக்கிறீர்? ஆமாவா, குட்டை பிராமணன் தான். யாதாகிலும் உன் மனக்குறையா? ஏனென்றால் உன்னுடைய நாட்டிலே நான் தியாகம் செய்ய போகிறேன். அதைத்தான் கேட்கிறேன். யாதாகிலும் உனக்கு மனக்குறையா? ஆமா. என்ன மனக்குறை? என்ன மனக்குறை? ஓரடி மண் வேண்டும். ஓஹோ, எதற்காக? நான் இங்க வந்து இது யாகம் செய்ய போகிறேன். ஓஹோ, நீ சில நாள் தங்கி யாகத்தை செய்ய வேண்டும் என்று ஒரு ஆமா ஐயா பிராமணர் அவர்களே, தெரியாமல் தான் கேட்கிறேன். ஒரு யாகத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரு அடி மண் போதுமா? இல்லை, உன்னை பார்த்தால் எனக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருக்கு. நான் எதை கேட்கிறேன்? ஒரு அடி மண் தான் கேட்டேன். ஓஹோ, இல்லை 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 இல்லை, யாகத்தை செய்ய வேண்டும் என்றால் ஒரு அடி மண் தேவைப்படுமா? மாவலி போதாது. மாவலி யார் அது? நிறுத்தி. நான் யார் தெரியுமா? யார்? நான் தான் சுக்ராச்சாரியர். என்ன உரைக்கிறீர்? எதற்காக தெரியுமா? வந்திருப்பவர் மாயவன். வந்திருப்பது மாயவனா? ஆமா. ஆஹா, சூடு நாடகக்காரன். ஓ, சூதுவாது நினைத்தவன், கபட நாடக சூஸ்திரதாரி. அந்த மாயவன் இவர்தானோ? நான் நினைத்தேன் ஆரம்பத்திலே. ஆமாம், ஓரடி மண் கேட்கிறாரே, இவர் இந்த ஓரடி மண்ணில் எப்படி யாகத்தை செய்வார்? சரி, அதையும் பார்க்கலாம். ஏனென்றால் இதுவரையில் நான் செய்ய போவதோ அடைய போவதோ இந்திர பட்டம், இன்னொன்று செய்ய போவதோ மாவலி சக்கரவர்த்தி என்ற பட்டம். இவை இரண்டும் அடைய வேண்டும் என்றால் இவர் யாராக இருந்தால் நமக்கு என்ன? கேட்பது ஓரடி மண். ஐயா அந்தனரே, எவ்வளவு கேட்டு
ஓரடி மண் கேட்டேன். ஓரடி மண். ஆமா ஐயா, நீங்களும் குட்டை பிராமன். ஆமா ஓரடி மண் அல்ல, நீங்கள் கேட்பது ஓரடி. நான் விருப்பப்பட்டு கொடுப்பது 3 அடி மண் என கேட்கிறேன். அந்த 3 அடி மண்ணை நீங்கள் தானத்தை செய்து கொள்ளலாம். தாராளமான மனது. ஆகட்டும். அதான் மாமணி, ஏய், அது தாரம் வந்து கொடுக்க வேண்டுமே. ஓ, மீது சந்தேகமா? ஆமா சரி, கொண்டு வாருங்க, தாரை வார்த்து கொடுக்கிறேன். நீங்கள் கேட்டபடி ஓரடி மண் அல்ல, 3 அடி மண் தானமாக வழங்குகிறேன், எடுத்துக் கொள்ளுங்கள். ஓம் சிவாய நமகே. எங்கள் குலகுருவாக இருக்க வேண்டிய சுக்கராச்சாரியார் உரைத்தது அனைத்தும் உண்மையே, உண்மையே. வந்திருப்பது மாயவன் என்று, இருப்பது பிள்ளை பிராமணன் ஓரடி மண் கேட்கிறார் என்று எனக்கு அப்பொழுதே சந்தேகம். ஆனால் அந்த சந்தேகம் இப்போது நிறைவேறும். மாமணி, என்ன? எத்தனை அடி கொடுத்தாய்? 3 அடி 3 அடி. எடுத்துக் கொள்ளுங்கள். ஆகாயத்தை ஒரு அடியாகவும் ஆ, பூமி ஒரு அடியாக அளந்து விட்டேன். ஆ. ஆனால் 3வது அடிக்கு இடம் எங்கே? என்ன? ஆகாயம் ஒரு அடியாகவும் இந்த மண் என்று சொல்லக்கூடிய பூமியை ஓரடி, மின் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்தை ஓரடி, 2 அடி. என்னை பார், மூன்றாவது- நான் யார் என்பது தெரிகிறதா? 3வது அடிக்கு இடமில்லை. இடமில்லை. எங்கே? ஆஹா. தானமாக கொடுத்தாயே, 3வது அடிக்கு இடம் எங்கே? கொடுத்தது தானம், தானத்தை மீறவும் முடியாது. அப்படி மீறினால் பாவம். சத்தியம் செய்திருக்கிறேன், தாரை வார்த்து கொடுத்திருக்கிறேன், 3வது அடி மண்ணுக்கு இடமில்லையே. சுவாமி, ஒன்று செய்யுங்கள். எப்பொழுதுமே கொடுத்த வாக்கு திரும்ப பெறுவதில் பரம்பரையிலே அல்ல. உயிர் போனாலும் சரி, மீற மாற்ற வாக்கை சத்திய வாக்கை. அப்படியா? 3வது மந்தாரே, ஆமா. இத பாருங்க. 3வது அடி மண் எப்படி என்றால், ஒரு மனிதனுக்கு இருப்போது எஞ்சான் உடம்பு, எஞ்சான் உடம்புக்கு முக்கியம் அது சிரசு. இதோ என் சிரசை ஓரடியாக அளந்து கொள். எடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்த உள்ளம். எப்படி தெரியுமா? அருளோடு புகைப்படாத என்னுடைய கரத்தை ஆடை உடைய சிறப்பில் வைக்கின்றேன். ஐயா, நீங்கள் கேட்டபடி 3 அடி மண் நான் கொடுத்து விட்டேன். ஆனால் மனம் தெரிந்து விட்டேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனுக்கு ஆணவம் என்பது அழிவுக்கு அறிகுறி. ஆமா ஆணவம் கொள்ளவே கூடாது. ஆணவம் கொண்டவனை அகந்தையே அழித்துவிடும் என்பதை உணர்ந்து விட்டேன். அதனால் 3 அடி மண் கொடுத்து விட்டேன். நானும் தங்களிடம் ஒரு கேட்கலாமா? நாராயண வகை கேட்கலாம். 100 அஸ்வமேதையாக செய்திருந்தால் தானே எனக்கு மாபலி சக்கரவர்த்தி என்ற பட்டம் கிடைத்திருக்கும். ஆமா இந்திர பதவி வேண்டாம். ஆனால் மாபலி என்ற சக்கரவர்த்தி என்ற பட்டம் எனக்கு வேண்டும். நீங்கள் தான் ஐயா. அண்டவா, அண்டவா, மலை போல் மேனி, பச்சை அச்சுதா, அச்சுதா அருமறை முதல்வனை ஆழிமாயனை, அருமறை முதல்வனை ஆழிமாயனை, கல்முகில் மன்னனை கமலக்கண்ணனை,
இருக்க வேண்டும். என்ன தெரியுமா? மாபலி என்ற சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை கேட்டேன், அழித்து விட்டு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் இதெல்லாம் பாதாள சராதரம் என்று சொல்லக்கூடிய 7 லோகத்திற்கு கீழே தங்களுடைய பாதத்தை வைத்து சிரசின் மீது வைத்து என்னை இப்பொழுது என் தலை மீது கால் வைத்து என்னை பாதாளத்தில் தள்ள போகிறேன். அப்படி பாதாளத்தில் தள்ளினால் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்கிறாரே சாலோபே சாரூபே சாமியே சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி புரிகிறதா? சாலோபே சாரூபே சாமியே சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி என்று சொல்லக்கூடிய மோட்சம் எனக்கு மட்டுமல்ல, இதோ இருக்கிறாரே அன்பு நண்பர், நம்முடைய அனைத்து குடும்பங்களுக்கும் மட்டுமல்ல, ஒரு நேரத்தில் 4 கம்பெனிகளை வைத்து குடும்பத்தை காப்பாற்றியவர் இவர் மட்டுமல்ல, இவருடைய தந்தையாக இருக்க வேண்டிய ஜனார்த்தன செட்டியார் எப்பொழுதுமே எனக்கு உடன்பிறவா அண்ணன். பலமுறை எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு, என்னையும் பார்த்திருக்காரு. அப்படிப்பட்ட பெரியவரும் பல குடும்பங்களை வாழ வைத்திருக்கிறார். அப்படி என்றால் வாழ வைத்த தெய்வங்கள் இப்போது தெய்வமாகி விட்டார்கள். பல குடும்பங்களை வாழ வைத்த இந்த தெய்வங்கள் ஜனார்த்தன செட்டியாரும் சரி, அவருடைய மனைவி யாரும் சரி, இது இருக்க வேண்டிய அன்பு நண்பர் சிறியவரோ சிறியவர் தான் இருந்தாலும் இந்த 60 குடும்பங்களுக்கு ஒரு நேரத்தில் தலைவராக இருந்தவர். இப்படிப்பட்ட தலைவர் மனோகரன் அவர்களுக்கும் எனக்கும் சாலோபே சாரூபே சாமிபே சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய வைகுந்த பதவி, ஆண்டவன் பதவி, மோட்சத்தை அளித்து உங்கள் பதத்தை சேர்த்துக் கொள்வீர். ஓ நகரம் கழித்து வாழ்க, எங்கள் ஓர் மனோகர் புகழ் வாழ்க. இந்நகரம் கழித்து வாழ்க, ஐயா ஓனர் புகழ் வாழ்க, மன்னவன் மரபு வாழ்க.